தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பகுதி 1. தமிழின் சிறப்பு. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. உலகில் 600க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளது. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞரான பாரதியார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாராட்டுகிறார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்று கூறுவதன் மூலம் பாரதியார் தமிழின் தொன்மையை எடுத்துக்காட்டுகிறார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் எளிய மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எழுதலாம், படிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழை இயல்பாக படிக்க முடியும். தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வல்லஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு: வல்லஞ்சுழி எழுத்துக்கள் அ, ஏ, ஓ, ஔ முதலியன. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ள முதலியன. சீர்மை மொழி. தமிழ் மொழியின் சிறப்பு. உயர்திணை, அஃறிணை என இருவகை திணைகளையும் அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அஃறிணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் கசப்பு சுவையுடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என வழங்கினர். வளமை மொழி. தமிழ் வளமைமிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்களையும், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களையும், திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்களையும், சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களையும் கொண்டது. தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. சான்றாக பூவின் 7 நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அவை அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் முதலியன. ஒரு எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்ற பெயரும் உண்டு. முத்தமிழ் என்றால் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகியவை ஆகும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவற்றை கொண்ட தமிழ்மொழி இன்றைய தின கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது. தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி தமிழை அறிவியல் மொழியாகவும் உணரச் செய்கிறது.